Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுட சுட சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சாதம் செய்யறது ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு நம்ம இந்த சாம்பார் சாதம் செய்யறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு. எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாவே போதும். கருகுனா டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. இது போல் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்க்காதீங்க, இது டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சமாக சேர்க்குறோம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். இன்றைக்கி நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டியாக இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரை சூடுபடுத்திக்கலாம். குக்கர் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸில் 2 பெரிய தக்காளியே இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதில் எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இது நம்மளோட விருப்பம் தான். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே கூட சேர்த்து செய்யலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் மிக்ஸ் பண்ணும் பொழுதே நமக்கு இந்த சாம்பார் சாதத்தோட வாசம் நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். இது ரெண்டையும் 1/2 hour போல் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தா தான் நம்மளோட பருப்பு அரிசியெல்லாம் நல்லா வெந்து வரும். கொலைய வெந்து வந்தால் தான் நம்மளோட சாதம் சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு இதை 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சாம்பார் சாதம் வாசனையோட கம்ம கம்மன் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு.
இந்த அளவுக்கு கொல கொலன்னு நம்மளோட சாம்பார் சாதம் இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்தை தனியாகவே சாப்பிடலாம், இது கூட தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.